Hello everyone, welcome to Future Vision Study Center Salem. Your dream is our mission. அந்த வகையில் இன்றைக்கு நம்ம UGTRB Physics Unit 3 Properties of Matter and Acousticsல இருக்கக்கூடிய acoustics types தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன, what is the meaning of the acoustics, அப்புறம் என்ன டைப்ஸ் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி we have to recall section. ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு acoustics types பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டோட லாங்கிடியூடினல் மோட் பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து ஒரு 2 minutes ரீகால் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கோஸ்டிக்ஸ் டைப்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ மெல்டஸ் எக்ஸ்பெரிமெண்டலில் லாங்கிடியூடினல் மோடு வந்து நம்ம லாஸ்ட்டாக பார்த்துருப்போம். அப்போ அந்த டியூனிங் ஃபோக்கினுடைய வைப்ரேஷன் வந்து அந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்க்கு எப்படி வச்சுருப்போம், பேரலாக வச்சுருப்போம். இந்த படத்தில் கூட நம்ம சொன்னோம், எக்ஸ் ஆக்சஸில் வந்து அதனுடைய வைப்ரேஷன் இருந்தால் அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த்தும் எங்கே தான் இருக்குது, எக்ஸ் ஆக்சஸ் பக்கமாக தான் இருக்குது. ஸோ அப்போ லாங்கிடியூடினலுக்கு வந்து என்ன ஃபார்முலா கிடைக்குது அப்படின்னா என்னன்னு சொல்லிக்கலாம், இல்லைனா பின்னு சொல்லிக்கலாம்னு சொன்னேன். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆச்சு அப்படின்னா லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங், தட் மீன்ஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை L ஸ்கொயர் ரூட் ஆஃப் T பை M. இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்துருப்போம். எப்படி அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு டியூனிங் ஃபோக்கோட ஆஃப். அப்போ டியூனிங் ஃபோக்கோட ஆஃப் அப்படின்னும் போது எஃப்எஸ்க்கு பதிலாக FT டிவைடட் பை. அப்போ ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி இருக்குது இல்லைங்களா, அப்போ ஸ்ட்ரிங்கோட ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்திங்கன்னா டியூனிங் ஃபோக்கில் வந்து பாதி தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அந்த ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலி எஃப்எஸ் இஸ் ஈக்குவல் டு FT டிவைடட் பை 2 அப்படின்னா அப்போ எஃப்எஸ்க்கு பதிலாக நம்ம FT டிவைடட் பை 2ன்னு போடலாமா. அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா FT, அப்போ வந்து நம்ம வந்து 1 டிவைடட் பை 2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் T பை Mன்னு போடுமா. ஆக்சுவலி அப்போ எஃப்எஸ்க்கு நம்ம என்னென்னு போடுவோம், P டிவைடட் பை 2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் T பை Mன்னு போடுவோமா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா 2வும் இங்கே என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடுமா. ஏன்னா ஆஃப் ஆஃப் தி போர்ஷன்ஸ் அப்படின்னு தானே நமக்கு வரும். அப்போ ஆஃப் ஆஃப் தி போர்ஷன்ஸ் அப்படின்னும் போது நமக்கு 1/2 என்ன ஆகும், 2 என்ன ஆகும், கேன்சல் ஆகிடும். அப்போ F இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை L ஸ்கொயர் ரூட் ஆஃப் T பை M. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஸ்ட்ரிங்கோட ஃபார்முலா இதுதான் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது மேம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கோட டியூனிங் ஃபோக்கோட ஃப்ரீக்வன்சிக்கு பாதி, அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் 1/2ன்னு போட்டுட்டு நம்ம போட்டாவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா. அப்படியே வந்து நம்ம என்ன பண்ணலான்னா FT டிவைடட் பை 2 அப்படின்றத நம்ம வந்து 1/2ன்னு எடுத்துட்டு இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், P டிவைடட் பை 2L ஸ்கொயர் ரூட் ஆஃப் T டிவைடட் பை M. ஸோ அப்போ 2 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ FS இஸ் ஈக்குவல் டு P டிவைடட் பை L ஸ்கொயர் T பை Mன்னு வரும். ஸோ அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், லாங்கிடியூடினல் சொல்லுவோம். இந்த லாங்கிடியூடினல் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருப்போம். ஸோ இதுக்கு உண்டான ப்ராக்டிஸ் கொஷின்ஸ்லாம் முடிச்சுட்ருப்போம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளியர் கட்டாக வந்து ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவலி வந்து அக்கோஸ்டிக்ஸோட டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அப்போ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் த அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னா ஆக்சுவலி சவுண்ட் வேவ் இருக்கு இல்லைங்களா, இந்த சவுண்ட் வேவ்ஸை நம்ம ஸ்டடி பண்ணுறோம்ல, அப்போ அந்த ஸ்டடீஸோட பேர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அக்கோஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. அக்கோஸ்டிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டடி அபவுட் தி சவுண்ட் வேவ்ஸ். ஓகேங்களா. ஸோ அப்போ ஒரு நேம் இருக்கும்ல, ஒன்னொன்னுத்தையும் நம்ம படிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ்லேயே ஒன் ஆஃப் த டைப்ஸ் வந்து நம்ம என்வாயன்மெண்டல் வந்து தனியாக படிக்கிறதுக்கு நம்ம ஃபிசிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுவே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் படித்தோம் அப்படின்னா அது நம்ம கெமிஸ்ட்ரின்னு சொல்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் பற்றி படிக்கிறதுனா பாட்னின்னு சொல்லுவோம். இதுவே வந்து மனுஷனை பற்றி இந்த மாதிரி மிருகத்தை பற்றி படிக்கிறதுனா ஜூன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி படிக்கிறத தான் நம்ம வந்து இங்கே என்னன்னு சொல்கிறோம், அக்கோஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ அக்கோஸ்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் ஸ்டடி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ். அப்போ சவுண்ட் வேவ்ஸ்னால் என்ன, சவுண்ட் வேவ்ஸில் என்னெல்லாம் டைப்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை பொறுத்து தான் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதனுடைய இன்டென்சிட்டி என்ன, இதனுடைய லவ் நட்ஸ் என்ன, இதை டிபெண்ட் பண்ணி ஆக்சுவலி இன்னும் 2 டாபிக்ஸ் இருக்குது. இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்றது நமக்கு என்னென்னு தெரியும், லாங்கிடியூடினல் வேவ்ன்றது தெரியும். இது வந்து நம்ம எங்கே பார்த்துருப்போம் அப்படின்னா வேவ்ஸ்ன்ற டாபிக்ஸில் பேசிக்கில் பார்த்துருப்போம். ஸோ அப்போ சவுண்ட் வேவ்ஸ் இஸ் ஏ லாங்கிடியூடினல் வேவ் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் மேத்தமெட்டிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணும்போது அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வேவ். எப்படி மேம் அப்படின்னா நான் தான் சொன்னல, ரிஜிட் பாடி, அதாவது 2 பாடிக்கு, அதாவது 2 ஸ்டாண்டர்ட் பாயிண்ட்டுக்கு இன்பிட்வீனில் வந்து உருவாகக்கூடியது நம்ம டிரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லியிருப்போம். ஆனால் அது ஸ்டாண்டிங் வேவ் தான், தட் மீன்ஸ் சவுண்ட் வேவ் தான். ஆனால் இங்கே என்னவா இருக்குது, டிரான்ஸ்வர்ஸ் வேவாக இருக்குது. ஸோ அப்போ மேத்தமெட்டிக்கலாக, தட் மீன்ஸ் மேத்தமெட்டிக்கலான்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்டிங்குன்னு சொல்லலாம். அப்போ எங்கே வந்து சவுண்ட் வேவ்ஸ் லாங்கிடியூடினலாக இருக்கும், எங்கே சவுண்ட் வேவ்ஸ் வந்து டிரான்ஸ்வர்ஸாக இருக்கும்னு கூட கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ வந்து நம்ம நார்மலாக வந்து அதனுடைய டைப்ஸ் சொல்லும் போது நம்ம வந்து லாங்கிடியூடினல் தான் சொல்லுவோம். அது
அதுவே வந்து பார்த்திங்கன்னா 2 எண்டுக்கு இன்பிட்வீனில் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குக்கு இன்பிட்வீனில் வந்து உருவாகக்கூடிய வேவ்ஸும் நம்ம என்னென்னு தான் சொல்லுவோம், லைக் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். சவுண்ட் வேவ்ஸ் தான், தட் மீன்ஸ் ஸ்டாண்டிங் வேவ்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னும் போது க்ரஸ்ட் அண்ட் ட்ரஃப் நமக்கு உருவாகும். அதை தான் நம்ம வந்து லாங்கிடியூட்டினில் வந்து கம்ப்ரெஷன் சொல்லியிருப்போம். அப்போ ரேரிஃப்ராக்ஷன் கம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ ஹை ப்ரெஷரில் இருக்கும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கம்ப்ரெஷன் சொல்லுவோம். லைக் அதுவே லோ ப்ரெஷரில் இருக்கும்போது அது ரேரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். அப்போ கம்ப்ரெஷன்னா ஹை ப்ரெஷர், ரொம்ப ப்ரெஷராக இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும், வேவ்ஸுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கும். இதுவே வந்து கொஞ்சம் வந்து கம்ப்ரெஷன் கம்மியாக இருக்குது, லைக் டிப்ரெஷன் கம்மியாக இருக்குது, லைக் இல்லைனா ப்ரெஷர் கம்மியாக இருக்குன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ இதுக்குண்டான படம் தான் இது. இப்போ புரியுதுங்களான்னு பாருங்கள். இங்கே டென்சிட்டி எப்படி இருக்குது, ரொம்ப கிட்ட இருக்கா. அப்போ இங்கே என்ன நடக்குது, கம்ப்ரெஷன் நடக்குது. இங்கே நல்லா ஃப்ரீயாக இருக்கா, பார்ட்டிகல்ஸ்னுடைய துகள்லாம் அந்த பரவுறது. அப்போ இங்கே என்ன இருக்குது, ரேரிஃப்ராக்ஷன் இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ கம்ப்ரெஷன் ரேரிஃப்ராக்ஷன் இந்த மாதிரி லைக் சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் ஆகி நம்மளோட காதை வந்து அடையும். ஸோ இதை தான் நம்ம என்ன வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ சவுண்ட் வேவ்ஸை லாங்கிடியூட்டினல் வேவ்ஸை நம்ம சொல்லுவோம். அதே மேத்தமெட்டிக்கலாக தட் மீன்ஸ் அந்த ஸ்ட்ரிங்கில் ஏற்படும் போது நம்ம கித்தாரோ இல்லை வேறு ஏதாச்சும் வயலின்ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பேசும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், லைக் ட்ரான்ஸ்வர்ஸ் வேவ்னு சொல்லுவோம். அப்போ சவுண்ட் அப்படின்னும் போது இங்கே என்னென்னு சொல்கிறோம், சவுண்ட் வேவ்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா லைக் இது ஒன் டைப் ஆஃப் த வேவ். ஃபஸ்ட்டு வந்து இது என்னன்னு சொல்கிறோம், நம்ம ஒரு டைப் ஆஃப் த வேவ்னு சொல்லுவோம். லைக் இது பரவுறதுக்கு கண்டிப்பாக என்ன வேணும், த்ரூ தி மீடியம் வேணும். அப்போ கண்டிப்பாக இது பரவுறதுக்கு மீடியம் வேணும். லைக் அது வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். நமக்கு வந்து மீடியம் இருக்குது அப்படின்னா, மீடியம் இருந்தால் தான் நான் பரவுன்னு சொல்லிச்சு அப்படின்னா அது நம்ம சவுண்ட் வேவ்ஸ், தட் மீன்ஸ் லாங்கிடியூட்டினல் மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன் லாங்கிடியூட்டினல்ன்றது தெரியும், ஏன் மெக்கானிக்கல் வேவ்ஸ்னால் இட் இஸ் நீட் அபவுட் தி மீடியம். அந்த மீடியம் வந்து நெசசரியாக ஹேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, என்னெல்லாம் இருக்கலாம், சவுண்டாக இருக்கலாம், லைக் ஃப்ளூயிட் ஆர் லிக்விடாக இருக்கலாம், ஆர் கேஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ எதில் வேணாலும் இது வந்து என்ன பண்ணுவோம்னு தெரியும், நமக்கு பரவுன்றது தெரியும். இதுவே சவுண்டுக்கு இன்னொரு டெஃபினேஷன் கூட சொல்கிறாங்க. சவுண்ட் அப்படின்றது ஃபிசிக்கலாக வந்து நமக்கு சென்சேஷன் ஆகும் நம்மளோட இயரில். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற வீடியோவை நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. கண்டிப்பாக உங்கள் காதில் வந்து நான் என்னெல்லாம் பேசிகிட்டு இருக்கணும் அதெல்லாம் விழும். ஸோ அப்போ வந்து சென்சேஷன் கூட நம்ம என்னன்னு சொல்லலாம், இயருக்கு வந்து ஒரு சென்சேஷன் கிடைக்குது. ஸோ அந்த வேவோட சென்சேஷன் கூட நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஆக்சுவலி நம்ம சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்போ அந்த சவுண்ட் வேவ்ஸில் என்னெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் தான் சொன்னல ஒரு வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் வந்து லைக் இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் எது உருவாகும், நமக்கு சவுண்ட் வேவ்ஸ் வந்து உருவாகும். எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்போம், ஏதோ ஒரு இடத்துல வைப்ரேஷன் அதாவது டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போது தான் டிஸ்டர்பன்ஸ் நடக்கும்போது தான் நமக்கு என்ன கிரியேட் ஆகுது, சவுண்ட் வேவ்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ கண்டிப்பாக இது லாங்கிடியூட்டினல் வேவ் தான். அப்போ எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன வேணும், மீடியம் வேணும். ஸோ அப்போ அந்த மீடியம் வேணும்னா அது பரவுதா இல்லையான்றது எப்படி தெரியும், நம்ம காது இருந்தால் தானே தெரியும். அந்த மாதிரி ஒரு சோர்ஸை வச்சு தான் நம்ம வந்து அப்சர்வர் சோர்ஸ்ன்னு பேசுவோம். அப்போ சோர்ஸ் அப்படின்னா சவுண்டு எங்கேருந்து நமக்கு வந்து போகுதோ, லைக் ஸ்டார்டிங் எங்கேருந்து நமக்கு கிடைக்குதோ அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், சோர்ஸ்ன்னு சொல்லுவோம். அதை யார் அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்றவரை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அப்சர்வர்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இவ்வளோ விஷயம் நமக்கு சவுண்டில் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அதே தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அப்போ சோர்ஸ் ஆஃப் த சவுண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் டியூனிங் ஃபோக்லேருந்து இதுவாகும்ல. அப்போ நான் இந்த டியூனிங் ஃபோக்கை வைப்ரேட் பண்ணுறேன். வைப்ரேட் பண்ணும்போது கம்ப்ரெஷன் ரேரிஃப்ராக்ஷன் சொல்லிட்டு இவரோட காதுக்கு போய் விழுது. ஸோ அப்போ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ் எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி எந்த பொருள்லாம் வைப்ரேட் ஆகுதோ, அப்போ மெனி திங்ஸ் வைப்ரேட் இன் த ஹேர்ன்றதுல சாலிடு ஃப்ளூயிடு என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி உருவாச்சுன்னா அது நமக்கு வந்து சவுண்ட் வேவ்ஸாக வந்து கிரியேட் ஆகும். அப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்கு மீடியம் வேணும், இது வந்து மெக்கானிக்கல் வேவ் அப்படின்றத நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சவுண்ட் பார்க்க போகிறோம். அப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சவுண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இது என்ன வேவ்ஸ், லாங்கிடியூட்டினல் வேவ்ஸ். எங்கே டிரான்ஸ்வர்ஸ் வேவாக இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அப்போ அந்த ஸ்ட்ரிங்கில் கனெக்ட் பண்ணி அங்கே வந்து ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகி அங்கே வந்து ஒரு சவுண்ட் வேவ்ஸ் கிரியேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல வந்து இது டிரான்ஸ்வர்ஸ் வேவாக ஆக்ட் ஆகுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அப்போ வென் யூ டியூனிங் ஃபோக் வைப்ரேட்ஸ் இட்ஸ் கிரியேட்ஸ் ஏரியா ஆஃப் த ஹை ப்ரெஷர்னா கம்ப்ரெஷன், அந்த சொன்னால ஏற்கனவே லோ ப்ரெஷர்னா ரேரிஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா as the tightness of the folk
அதாவது அந்த டியூனிங் ஃபோக் இருக்குல்ல, வைப்ரேட் வந்து எப்படி ஆகும், ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்னு இருக்கும்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் தே புஷ் ஆன் தி நெய்பரிங் பார்ட்டிகல் டு தி ரைட். அதாவது இது வைப்ரேட் ஆகும்போது இந்த பார்ட்டிகளை இதை டிஸ்டர்ப் பண்ணும், இது இதை போய் புஷ் பண்ணும், இதை போய் புஷ் பண்ணும். நம்ம தான் எனர்ஜி எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு பார்த்துருப்போம்ல, அது கடைசியாக நம்மளோட காதை வந்து அடையும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்போ லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காதுக்கு வந்து விழும்போது நமக்கு வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் தி சவுண்ட். ஸோ அப்போ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இது பீரியாடிக். நமக்கு தெரியும், நமக்கு வேவ்ல வந்து பீரியாடிக் மோஷன், நான் பீரியாடிக் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சவுண்ட் வேவ்ஸ் வந்து எங்கே பீரியாடிக்காக எங்கே இருக்கும், எங்கே நான் பீரியாடிக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ சவுண்ட் வேவ்ஸ் கேன் பி பீரியாடிக். எங்கே இந்த டியூனிங் ஃபோக்கு வயலின்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து வைப்ரேஷன் வந்து நமக்கு வந்து பீரியாடிக்காக தான் இருக்கும். அப்படி இருந்தால் தான் லைக் வயலின்லேருந்து வர சத்தம் வந்து லைக் சத்தம்னு சொல்லாமல் இசை வந்து நமக்கு எப்படி இருக்கும், ப்ராப்பராக வந்து நம்ம காதில் விழும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைக் வந்து அது தாறுமாறா வந்து பீரியாடிக்கா இல்லாமல் விழுதுன்னா அது நமக்கு ஈஸியாக விழாது, நாய்ஸாக தான் விழும். ஸோ இதுவே நான் பீரியாடிக் அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் அண்ட் கிளப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல பாம் திடீர்னு வெடிக்குது, அப்போ அது வந்து நான் பீரியாடிக்கா, அப்போ பீரியாடிக்கா இருக்காது, கண்டிப்பாக நான் பீரியாடிக்கா தான் இருக்கும். ஸோ இப்போ நான் கிளாப் பண்ணுறேன் அப்படின்னா ஈவனாக கிளாப் பண்ணும்போது ஓகே. இதுவே ஒவ்வொருத்தரும் ஒரு நேரத்தில் கிளாப் பண்ணும்போது நமக்கு வந்து பீரியாடிக்கா இருக்காது, நான் பீரியாடிக்கா இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பீரியாடிக் சவுண்ட் வேவ்ஸ் என்ன, நான் பீரியாடிக் சவுண்ட் வேவ்ஸ்னா என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சவுண்ட் வேவ்ஸ் எப்போ ப்ராக்ரெசிவ், எப்போ வந்து ஸ்டேஷ்னரி. அப்போ நமக்கு நல்லா தெரியும் ப்ராக்ரெசிவ்னா மீடியமில் வந்து லைக் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருந்ததுன்னா பார்ட்டிகல்ஸினோட எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம வந்து அதை என்னன்னு சொல்லுவோம், ப்ராக்ரெசிவ்னு சொல்லுவோம். எப்போ ஸ்டேஷ்னரின்னு சொல்லுவோம், நம்ம வந்து ஒரு ரிஜிட் பாடி, அதாவது வந்து 2 பாயிண்ட் இருக்குது அப்படின்னா அந்த இதுவில் வந்து வளருது. ஸோ அப்போ ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ஆர்கன் பைப். இந்த ஆர்கன் பைப் தான் நம்ம 11th ஸ்டாண்டர்டில் என்ன படிச்சிருப்போம்னா க்ளோஸ்ட் ஆர்கன் பைப், ஓப்பன் ஆர்கன் பைப்புன்னு நம்ம படிச்சிருப்போம். இது நமக்கு சிலபஸ் கிடையாது, ஆனால் இது வந்து ஜஸ்ட் ஃபார் நம்ம க்ளோஸ்ட் ஆர்கன் பைப்னா என்ன, ஓப்பன் ஆர்கன் பைப்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ ஸ்டேஷனரி அப்படின்னும் போது நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்சைட் தி 2 ends ஆஃப் த ரிஜிட் பாடின்னு சொல்லலாம், இல்லைனா ஆர்கன் பைப்புன்னு சொல்லலாம். ப்ராக்ரெசிவ் அப்படின்னும் போது ஆப்வியஸாக டியூனிங் ஃபோக்கஸ். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்பராக எங்கெல்லாம் ப்ராக்ரெசிவ் ஆகுதோ அதெல்லாம் வந்து ப்ராக்ரெசிவ் சவுண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சோர்ஸ் ஆஃப் தி சவுண்ட் வந்து கண்டிப்பாக என்ன வேணும், வைப்ரேட்டிங் ஆப்ஜெக்ட் இருக்குமா, அப்போ தான் அது வந்து உருவாகும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வேவ்ஸ் என்ன வேவ்ஸ் நம்ம சொல்லிட்டோம், மெக்கானிக்கல் வேவ்ஸ்ன்னு சொன்னோம். அப்போ மெக்கானிக்கல் வேவ்னா கண்டிப்பாக அது பரவுறதுக்கு நமக்கு என்ன வேணும், ஒரு மீடியம் வேணும். ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போ ஏமா இங்கே இஎம் வேவ்ஸ் கொடுத்துருக்காங்க, இஎம் வேவ்ஸ் மாதிரி கிடையாது, வேக்யூமில் அதால் ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஃபைன். ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருப்போம் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ்னால் என்ன, அக்கோஸ்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ அக்கோஸ்டிக்ஸ் இஸ் நத்திங் பட் லைக் ஸ்டடி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ். அப்போ சவுண்ட் வேவ்ஸ் வந்து ப்ரோக்ரஸிவாகவும் இருக்கும், லைக் டிரான்ஸ்வர்ஸாகவும் இருக்கும், இப்போ லாஞ்சிடியூட்டினலாகவும் இருக்கும், டிரான்ஸ்வர்ஸாகவும் இருக்கும். ஸோ அப்போ எங்கே லாஞ்சிடியூட்டினல், எங்கே டிரான்ஸ்வர்ஸ், எங்கே ஸ்டாண்டிங், எங்கே ப்ரோக்ரஸிவ் அப்படின்றத பார்த்துருப்போம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் த லைக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸும் பார்த்துருப்போம். அப்போ ரேரிஃப்ராக்ஷன் என்ன, கம்ப்ரெஷன் இதெல்லாம் பார்த்துருப்போம். Actually next we will move on to the types of the like acoustics. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது types of the sound waves ன்னு சொல்லலாம், இல்லைனா types of the acoustics ன்னு சொல்லலாம். அப்போ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் வேவ்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3 டைப்ஸாக வந்து ஜஸ்ட் we have to split. ஒன்று என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த லைக் படத்தை பாருங்க, வாட் இஸ் இன்ஃப்ராசோனிக் அண்ட் அல்ட்ராசோனிக் சவுண்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை விட்டுருங்க, கீழே வந்து பாருங்க, லைக் ஒரு யானை இருக்குது, இது ஃபர்ஸ்ட் டைப்பு. செகண்ட் டைப் வந்து மனுஷங்க இருக்காங்க, இது தேர்ட் டைப்பு. இந்த பக்கம் வந்து பேர்ட்ஸ் இருக்கு, லைக் இந்த மாதிரி வவ்வால்கள் இருக்கு அப்படின்னா இது வந்து தேர்ட் டைப்பாக வச்சுக்கோங்க. இப்போ என்ன அப்படின்னா ஆக்சுவலி வந்து இந்த இதை வந்து நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சிருப்போம். 20 ஹெட்ஸ்லேருந்து லைக் 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த சத்தத்தை மட்டும்தான் நம்மளால் உணர முடியும். அதை மட்டும்தான் நம்மளால் வந்து நீங்கள் என்ன பேசுகிறீங்க அப்படின்றத என்னால் வந்து ரியலைஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்ன லைக் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா விசிபிள் ரீஜியன். விசிபிள் ரீஜியன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆடியபிள் ரீஜியன் கூட நம்ம சொல்லலாம். ஓகேங்களா, அப்போ நார்மலாக ஆடியபிள் அப்படின்னா ஆடியபிள் ரீஜியன் வந்து எவ்வளோன்னு கேட்பாங்க. அப்போ ஆடியபிள் ரீஜியன் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமன் ரீஜியன் கூட சொல்லலாம். அப்போ ஹியூமன் ரீஜியன் அப்படின்னும் போது ஹியூமன் ரீஜியன் வந்து எவ்வளோ இருக்குது, 20 ஹெட்ஸ் to 20,000 ஹெட்ஸ் வரைக்கும் இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம், லைக்
என்னன்னு சொல்லுவோம், ஆடியபிள் ரீஜியன்னு சொல்லுவோம். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராசோனிக்னா என்ன, அல்ட்ராசோனிக்னா என்னன்னு பார்க்கணும். இது வந்து நம்ம எதை வச்சு பேசுகிறோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வச்சு பேசுகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக பேசணும். நம்ம வந்து வேவ்ஸில் வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இன்ஃப்ராரெட் வேவ் அப்படின்னா வேவ் லென்த் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஃப்ரான்னு பேசுவோம். இங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, இந்த இடத்துல சோனிக்னா நான் ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன். சோனிக் அப்படின்றது சவுண்ட் அப்படின்றத சொல்லியிருப்பேன். அப்போ சவுண்டு அப்படின்னா சவுண்டை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுவோம், ஃப்ரீக்வன்சி வச்சு மெஷர் பண்ணுவோம். அப்போ ஃப்ரீக்வன்சி வச்சு பேசும்போது நமக்கு இன்ஃப்ராரெட் அப்படின்னும் போது வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். அப்போ அப்படி கூட ரிலேட் பண்ணுங்க. இன்ஃப்ராசோனிக் அப்படின்னும் போது பிலோ 20 ஹெட்ஸ்ன்றது இன்ஃப்ராசோனிக்னு சொல்வீங்க. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அபவ் 20,000 ஹெட்ஸை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ இன்ஃப்ராசோனிக்னா பிலோ 20 ஹெட்ஸு, லைக் வந்து இன் பிட்வீன் ஆஃப் தி சவுண்ட் வேவ்ஸ் இல்லைனா ஆடியபிள் சவுண்ட் வேவ்ஸ்னா 20 ஹெட்ஸ் டு 20,000 ஹெட்ஸு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் அப்படின்னா, சாரி இந்த லைனில் கொடுத்துட்டேன்னா 1 மினிட். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராசோனிக் அப்படின்னும் போது தட் இஸ் த லைக் அபோவ் தி 20,000 ஹெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எலஃபண்ட்டு, இந்த மாதிரி பேர்ட்ஸ் பேசுறது, லைக் இந்த மாதிரி என்ன சொல்லலாம், இந்த குரங்கு, முயல், இந்த மாதிரி மிருகங்கள் பேசுறதெல்லாம் வந்து நமக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம போயிட்டு லைக் மெஷர்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது எல்லாம் எதில் இருக்கா, பிலோ 20,000 ஹெட்ஸில் இருக்குது. நமக்கு கேட்கக்கூடிய ரேஞ்ச் வந்து 20 to 20,000 ஹெட்ஸு. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அல்ட்ராசோனிக் சவுண்ட்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வவ்வால் சொல்லுவோம். இந்த வவ்வால் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா நமக்கு இதில் லைக் 11th ஸ்டாண்டர்ட்லேயே கொடுத்துருப்பாங்க. அது ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், அது இறைய வந்து தேடுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு விதமான சத்தத்தை எழுப்பும். அந்த சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். எந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு பொருள் மாட்டுதோ அந்த இடத்துல அதுக்கு வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல அதனுடைய இறை இருக்குது அப்படின்னு தேடி அது இடத்துல நைட்டில் கூட போகும் அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ வவ்வால்கள் ஏற்படுத்தக்கூடிய சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், லைக் 20,000 ஹெட்ஸ்க்கு மேலே இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இன்ஃப்ராசோனிக் அப்படின்னா யானை இந்த மாதிரி எல்லாம் உருவாக்குற மிருகங்கள் உருவாக்குறது எல்லாம் 20 ஹெட்ஸு. ஸோ இது இன்ஃப்ராசோனிக்னு சொல்கிறோம். இதுவே ஆடியபிள் அப்படின்னா 20 to 20,000 ஹெட்ஸ், இது நம்மளால உணரக்கூடியது. ஸோ இதுவே வந்து அல்ட்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னும் போது ஓவர், அதாவது அபவ் தி 20,000 ஹெட்ஸு. ஸோ இது இந்த வவ்வால், ஸோ இந்த மாதிரி டால்ஃபின், ஸோ இந்த டால்ஃபின், இந்த வவ்வால் இதெல்லாம் உணரக்கூடியது தான் வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஹெட்ஸு. தட் மீன்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் தி அல்ட்ராசோனிக். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ அங்கே நான் சொன்னதே வேர்ட்ஸிங்கில் இங்கே நான் கொடுத்துருக்கேன். லைக் இன்ஃப்ராசோனிக்னா என்ன, சோனிக்னா அந்த ஆடியபிள் ரீஜியன் இருக்குல்ல, நான் சொல்லியிருந்தேன்ல ஆடியபிள் ரீஜியன், அந்த ஆடியபிள் ரீஜியன் லைக் அல்ட்ராசோனிக். அப்போ இன்ஃப்ராசோனிக்னா லெஸ் தென்னு, ஆடியபிள் விட கம்மி, லைக் வந்து இதுவே வந்து அல்ட்ராசோனிக்னா ஆடியபிள் விட அதிகம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஒன்று ஒன்றா பார்ப்போம். அப்போ இன்ஃப்ராசோனிக் அப்படின்னா இட் ஹாஸ் ஃப்ரீக்வன்சி லெஸ் தென் தி ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். நான் தான் சொன்னல, இந்த ரேஞ்சை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது இன்ஃப்ராசோனிக். அப்போ வந்து அல்ட்ராசோனிக்னா என்னது, இட் ஹாஸ் தி ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் தி ஆடியபிள் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச். ஏன் மேம் இது மாங்க நடத்திட்டு இருக்கீங்கன்னா கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா அல்ட்ராசோனிக்ஸ்ன்னு நமக்கு தனியாகவே டாபிக்ஸ் இருக்குது. வி ஹாவ் டு ஸ்டடி லைக் தட் டாபிக்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இதனுடைய ஃப்ரீக்வன்சி வந்து லெஸ் தென் 20,000. இது நமக்கு தெரியும் 20 to 20,000 ஹெட்ஸு. இது மோர் தென் 20,000 ஹெட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராசோனிக்கு இந்த எர்த்குவாக்கு இந்த மாதிரி ஏற்படக்கூடிய இது சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம், இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்ஸ். நம்ம ஹியூமன்ஸால் வந்து எதெல்லாம் உணர முடியுமோ அனிமல்ஸு, ஸோ இந்த மாதிரியெல்லாம் உணரக்கூடியது வந்து சோனிக்குன்னு சொல்லுவோம். நான் தான் சொன்னால பேர்ட்ஸு, சோனார் எக்ஸெட்ரா. இந்த சோனார் அப்படின்றது நம்ம அல்ட்ராசோனிக்ஸில் என்னென்னு படிச்சிருப்போம், லைக் வந்து சவுண்ட் நேவிகேஷன்ஸ் அண்ட் ரேஞ்சிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த டால்ஃபின், பேர்ட்ஸ் அது இதெல்லாம் வந்து ஏற்படுத்தக்கூடிய சவுண்டோட டைப்ஸை நம்ம என்னன்னு சொல்கிறோம், அல்ட்ராசோனிக்னு சொல்கிறோம். அப்போ ஃபைனலாக சோனிக்னுடைய லைக் பிலோ இருக்கிறது இன்ஃப்ராசோனிக்னு சொல்கிறீங்க, அபோவாக இருக்கிறது அல்ட்ராசோனிக் சொல்கிறீங்க. ஃப்ரீக்வன்சியில் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ அதே டிஃப்ரென்ஷியேஷன் தான் நான் இங்கே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கேன். அப்போ இன்ஃப்ராசோனிக்னா அதே தான் 20, இங்கே வந்து 20,000 ஹெட்ஸை நான் என்னன்னு போட்டுக்கலாம் அப்படின்னா 20 கிலோ ஹெட்ஸ்ன்னு கூட போட்டுக்கலாம். ஏன்னா டு சம் ஆஃப் த பிளேசஸில் வந்து 20,000 சொல்ல மாட்டாங்க, 20 கிலோ ஹெட்ஸ்ன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அப்போ எந்த இடத்துலலாம் ஸ்டெபிளைஸாக
இருக்கும், எந்தெந்த மெட்டீரியல்ஸில் எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னல சோனார்னா என்னன்றதை எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் எர்த்குவாக்ஸில் ஏற்படுது. சேம் அதே பாயிண்ட்ஸ் தான் இங்கே எக்ஸாசரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் தி சவுண்ட் வேவ்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ஃப்ராசோனிக் நம்மளோட சிலபஸ் கிடையாது. நம்மளோட லைக் சிலபஸ் வந்து அல்ட்ராசோனிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அந்த அல்ட்ராசோனிக்ஸ் அப்படின்னும் போது above 20,000 ஹெட்ஸு இல்லைனா above 20,000 ஹெட்ஸு இல்லைனா above 20 கிலோ ஹெட்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அல்ட்ராசோனிக்னு சொல்லுவோம். அப்போ நான் சோனார் வச்சு நான் வந்து லைக் இதை வந்து சவுண்டை வந்து நான் வந்து எப்படி ரேஞ்சிங் இருக்குது அப்படின்றத நான் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஒரு வவால் இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு விதமான சவுண்டை வந்து இங்கே அனுப்புது. பார்க்குறீங்களா? இந்த எல்லோ கலரில் இருக்கிறது சவுண்டு இங்கே அனுப்புது, பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இது அனுப்புது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி அனுப்புதுன்னு வச்சுப்போமே. ஸோ எல்லோ கலரில் அனுப்புது. இந்த இடத்துல இந்த பேர்டில் போயிட்டு டச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டச் ஆயிடுச்சு அப்படின்ன உடனே ஆக்சுவலி ஆப்வியஸாக என்ன ஆகுதுன்னா அதனுடைய ரிஃப்ளெக்ஷன் இதுக்கு படுது. அப்போ எந்த தூரத்தில் அது இருக்குது, இருக்குது அப்படின்றது அதுக்கு தெரியுது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீன்லாம் டால்ஃபின்லாம் சின்ன சின்ன மீன்லாம் சாப்பிடல. ஸோ அதே மாதிரியே இது வந்து ஒரு விதமான ஒளி அனுப்புது. அப்போ சின்ன மீன்கள் எங்கே இருக்குன்னு இதுக்கு தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நமக்கு என்னத்துக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா லைக் அல்ட்ராசோனிக்ஸ்னால் என்ன அப்படின்றதுக்கு நமக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அல்ட்ராசோனிக்ஸ் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அல்ட்ராசோனிக்ஸ் நமக்கு தெரிஞ்சாதான் லைக் டைப்ஸ் ஆஃப் த வேவ்ஸை வந்து நம்ம படிக்க முடியும். அப்போ டைப்ஸ் ஆஃப் த வேவ்ஸ் வந்து இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வரைக்கும் என்னெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லைக் அல்ட்ராசோனிக்ஸ்னால் என்ன, அல்ட்ராசோனிக்ஸோட டைப்ஸ் என்ன, லைக் இன்ஃப்ராசோனிக்னா என்ன, லைக் இதுவே வந்து இன்ஃப்ராசோனிக் அல்ட்ராசோனிக்னா என்ன. ஸோ இந்த மாதிரி டைப்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்குண்டான பேசிக் எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து நமக்கு கொஷின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை தாண்டி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸ். அப்போ வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா லைக் சவுண்டு எப்படி இருக்கும், லைக் சாலிடு லிக்விடு ஃப்ளூயிட், அப்போ அதெல்லாம் என்ன மாதிரி எல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது அப்படின்றதையும் லைக் அதனுடைய இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ் ஆஃப் யர் சவுண்ட்ஸை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸு டாப்லர் எஃபெக்ட்ஸ்னு ஒரு 2 டாபிக்ஸ் இருக்குது. இது வரைக்கும் முடிச்சுட்டு தென் வி வில் டிஸ்கஸ் அபவுட் தி அல்ட்ராசோனிக்ஸ்னால் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட இந்த வீடியோ நான் ஆக்சுவலி முடிக்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சின்ன டாபிக் தான். ஸோ இதனுடைய கண்டினியூவேஷனாக நம்ம என்ன பார்த்தலாம் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட் வேவ்ஸினுடைய லைக் டாபிக்ஸை கூட வந்து நம்ம இங்கே வந்து மெர்ஜ் பண்ணி பார்த்தலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படியே எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டினியூவேஷன்ஸ்லாம் வரும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி ஆஃப் த சவுண்ட்ஸ் பார்த்துடலாங்களா? ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா அல்ட்ராசோனிக் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸோட டைப்ஸ் என்ன, லைக் இன்ஃப்ராசோனிக்னா என்ன, அல்ட்ராசோனிக்னா என்ன, லைக் இன்ஃப்ராசோனிக் அல்ட்ராசோனிக் வேவ்ஸோட லைக் ஃப்ரீக்வன்சி என்னென்ன, ரேஞ்சஸ் என்னென்ன, லைக் அதுக்குண்டான ஃபார்முலாஸு, லைக் அதுக்குண்டான லைக் என்னென்ன அனிமல்ஸ்லாம் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இதை தாண்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா இன்ஃப்ராசோனிக்னா less than 20 ஹெட்ஸு, சோனிக் அப்படின்னா 20,000 ஹெட்ஸ் அப்படின்றது சோனிக்னு சொல்லுவோம். லைக் அல்ட்ராசோனிக் அப்படின்னும் போது 20,000 above the 20,000 ஹெட்ஸ் அப்படின்றத நம்ம பேசுவோம். ஸோ இந்த வகையில் நம்ம இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். நல்லா இதில் எக்ஸாம்பிள் பார்த்துங்க. எர்த்குவாக்ஸ் வந்துச்சுன்னா அது இன்ஃப்ராசோனிக், ஹியூமன்ஸ் அனிமல்ஸ் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து சோனிக். ஒரு பர்டிகுலர் அனிமல்ஸ் வந்தால் தான் அது சோனிக். அல்ட்ராசோனிக் அப்படின்னும் போது பேர்ட்ஸு, ஆல்ரெடி நான் டால்ஃபின் சொல்லியிருந்தேன், லைக் சோனார் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்துருந்ததுன்னா அது வந்து என்ன எக்ஸாம்பிளுக்கு வந்துடும், அல்ட்ராசோனிக்ஸ்க்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸ் வந்துடும். ஸோ இதில் வந்து நான் எலஃபெண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன், பேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது வந்து ஒரு முறை நமக்கு வந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மாதிரியெல்லாம் நமக்கு மேம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி நான் இன்டென்சிட்டி அண்ட் லவுட்னஸ் ஆஃப் யர் சவுண்ட்ஸ் போகிறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் அனிமல்ஸ் கம்யூனிகேட் யூஸிங் இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்ஸ் அப்படின்ட்டு கீழே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் நமக்கு வந்து கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, லைக் ஹெட்ஸை வச்சு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2-3 கொஷின்ஸை வந்து நான் முடிச்சுட்டு ஆக்சுவலி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கொஷின்ஸை வந்து லைக் என்ன மாதிரி சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க்ஸாக தரேன். அதையும் நம்ம இங்கேயே கூட சால்வ் பண்ணிடலாம், யூ டோன்ட் வரி. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தட் இஸ் வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் எ ரேஞ்ச் ஆஃப் த அல்ட்ராசோனிக் வேவோட லைக் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் அல்ட்ராசோனிக்னா லைக் வந்து இன்ஃப்ராசோனிக் அல்ட்ராசோனிக் நம்ம பேசுவோம். அப்போ லெஸ் தென் 20,000 ஹெட்ஸ் 20 ஹெட்ஸ் அப்படின்னா அது இன்ஃப்ராசோனிக், கிரேட்டர் தென் ஆர் அபோவ்
அபவ் 20,000 ஹெட்ஸ் அப்படின்னு பேசும்போது அதை நம்ம என்னன்னு பேசுவோம், அல்ட்ராசோனிக்னு பேசுவோம். அப்போ இது இன்ஃப்ராசோனிக். 20,000 ஹெட்ஸ் கிடையாது, 20 ஹெட்ஸ் அப்படின்னா இல்லை, அதாவது 20 ஹெட்ஸ்க்கு கீழே இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம இன்ஃப்ராசோனிக்னும், 20,000 ஹெட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா வந்து நம்ம அல்ட்ராசோனிக்னும் பேசுவோம். இப்போ இவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் ஆஃப் தி அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அப்போ அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் அப்படின்னும் போது அபவ் தி 20,000 ஹெட்ஸ். நான் தான் சொன்னல, இந்த 20,000 ஹெட்ஸ் என்னன்னு கேட்கலாம், 20 கிலோ ஹெட்ஸ்ன்னு கூட கேட்கலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டு போகிறாங்க. ஸோ அப்போ இங்கே என்ன பார்க்கணும், பிலோ 20 ஹெட்ஸ் கிடையாது. ஏன்னா பிலோ 20 ஹெட்ஸ் அப்படின்றது தட் இஸ் லைக் இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ், இன்ஃப்ராசோனிக். அப்போ இது கிடையாது. லைக் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 20 to 20,000 ஹெட்ஸ் அப்படின்றது தட் இஸ் ஆடியபிள். கரெக்டாக? அப்போ அதுவும் கிடையாது. அப்போ தென் ஆப்ஷன் டி வந்து நன். அப்போ ஆப்ஷன் சி பாருங்கள், அபவ் 20,000 ஹெட்ஸ். அப்போ அபவ் 20,000 ஹெட்ஸ்ன்னு கொடுத்தாலும் நமக்கு ஒன்று தான், அதை தாண்டி 20 கிலோ ஹெட்ஸ்ன்னு நமக்கு கொடுத்தாலும் ஒன்று தான். நமக்கு நல்லா முக்கியமாக தெரிகிற பாயிண்ட் இது. ஆக்சுவலி 20,000 நான் என்னென்னு எழுதலாம், 20 கிலோ ஹெட்ஸ்ன்னு எழுதலாம். ஸோ இந்த கொஷினும் நமக்கு கேட்டிருக்காங்க. லைக் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ செகண்ட் கொஷின்ஸ் பாருங்கள். செகண்ட் கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ which of the following animals can hear ultrasound. அப்போ அல்ட்ராசவுண்டை எது கேட்கும், அப்போ எது கேட்கணும் போது அப்போ நமக்கு இந்த லைக் இந்த டயக்ராம் இல்லை இந்த கம்பேரிசன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ பேர்ட்ஸு லைக் சோனார், இல்லைனா இது கூட என்னென்னு சேர்த்துக்க சொன்ன டால்ஃபின். அப்போ டால்ஃபின், அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அல்ட்ராசோனிக் வேவ்ஸை க்ரியேட் பண்ணும். அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன்? ஸோ அப்போ வாட் இஸ் த செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் அனிமல்ஸ் கேன் ஹியர் அல்ட்ராசவுண்ட். அப்போ அல்ட்ராசவுண்டு எதை உணர முடியும், நம்ம ஒரு படம் கூட பார்த்தோம்ல, ஆக்சுவலி அந்த படத்தை வச்சு கூட நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அதோ இருக்கு பாருங்கள். அப்போ டால்ஃபினும் லைக் பேர்டு, அதாவது வந்து அந்த பேட் அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், வவ்வல்னு சொல்லுவோம்ல, அது ரெண்டும் வந்து நம்மளால் வந்து உணரக்கூடியும். அப்போ உணர முடியும் அப்படின்னும் போது அது என்ன, லைக் வாட் இஸ் த ஆப்ஷன்? அப்போ ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பாருங்கள், ஹியூமன் கிடையாது, எலஃபண்ட் கிடையாது, அப்போ நன் கிடையாது. அப்போ சாரி, இது பீட்ஸ்ன்னு வந்திருக்கு, பேர்ட்ஸ். லைக் ஸ்பெல்லிங் மிஸ்டேக், ஓகேங்களா? பேர்ட்ஸ் ஆன்சர். அப்போ இந்த வகையில் நம்ம செகண்ட் கொஷினுக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னா தட் இஸ் ஆப்ஷன் சி. இது வந்து சாரி, ஒரே ஒரு மிஸ்டேக், இது வந்து ஆப்ஷன் சி, பேர்ட்ஸ் கிடையாது, பேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாங்களா? அப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாங்களா? அப்போ நெக்ஸ்ட் கொஷின் போங்க. தேர்ட் கொஷின், விச் டிவைஸ் ப்ரொடியூசஸ் அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ் ஃபார் ஏ மெடிக்கல் டயக்னோசிஸ். ஆக்சுவலி இந்த கொஷின் நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா 12th டெக்ஸ்ட் புக்கில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 12th, அதாவது ஸ்டேட் போர்ட் 12th ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ஸோட பின்னாடி இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின். ஸோ அதுக்கு டேரெக்டாக ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டிரான்ஸ்டியூசர். என்ன ரேடார் கிடையாது, லைக் ஜென்ரேட்டர் கிடையாது, நன் கிடையாது. இதுக்கு என்ன ஆப்ஷனு, தட் இஸ் பி ஆப்ஷன், டிரான்ஸ்டியூட்டர். இதுக்கு வந்து நீங்கள் ஒரு வெரிஃபிகேஷனாக பண்ணணும் மேம், ஏன் மேம் டிரான்ஸ்டியூட்டர் அப்படின்னா தட் இஸ் த டேரக்ட் டிவைஸ். நமக்கு தெரியும்ல ஒன்றுத்துக்கு இது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டேரெக்டாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் அப்படின்னும் போது அப்போ வந்து எந்த டிவைஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் மெடிக்கல் நான் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்து நான் அதை வந்து டயக்னைஸ் பண்ணுறேன். அப்போ அந்த டயக்னைஸ் பண்ணும்போது அல்ட்ராசவுண்ட் யூஸ் பண்ணி நான் டயக்னைஸ் பண்ணணும் அப்படின்னும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேன் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் எடுக்கிறாங்க. அப்போ அந்த அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்லாம் எடுக்கும் போது டயக்னைஸ் பண்ணுறதுக்கு அந்த வேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஃபஸ்ட்டு, கரெக்டுங்களா? இது அல்ட்ராசோனிக் வேவை வந்து ப்ரொடியூஸ் பண்ண, அந்த அல்ட்ராசோனிக் வேவ்ஸை வந்து இது ப்ரொடியூஸ் பண்ணுமா, டிரான்ஸ்டியூட்டர் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்த் கொஸ்டின் வந்து விச் ஆஃப் தி ஃபாலோயிங் ப்ரொடியூஸ் இன்ஃப்ராசோனிக். அப்போ எது வந்து இன்ஃப்ராசோனிக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ஃப்ராசோனிக் அப்படின்னா நமக்கு என்னெல்லாம் தெரியும், எர்த்துக்குவாக்கு, அந்த எலஃபண்ட், இதெல்லாம் அதோ இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே இதோ இருக்குது பாருங்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், அப்போ எலஃபண்ட்டு, அப்போ இங்கே பாருங்கள் நேச்சுரல் டிசாஸ்டர். அப்போ நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ்னால் எர்த்துக்குவாக் கூட நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் தான். ஸோ அப்போ எர்த்துக்குவாக்கு இந்த மாதிரி இருக்கிறது எல்லாம், எலஃபண்ட்டு, இதெல்லாம் வந்து நமக்கு என்ன க்ரியேட் பண்ணும், இன்ஃப்ராசோனிக் வேவ்ஸ் வந்து க்ரியேட் பண்ணும். அப்போ அந்த வகையில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோயிங்
ப்ரொடியூஸ் இன்ஃப்ராசோனிக்னு கேட்டிருக்காங்க. அப்போ இன்ஃப்ராசோனிக் பேர்டு வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராசோனிக், கரெக்டுங்களா? அப்போ அல்ட்ராசோனிக்கை வந்து க்ரியேட் பண்ணுறது தான் பேர்டோட வேலை. அப்போ அல்ட்ராசோனிக் கிளீனர், இங்கே அல்ட்ராசோனிக் கிளீனர்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எந்த வேவை யூஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு கிளீனர் உருவாக்கியிருக்காங்க? அல்ட்ராசோனிக் டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுவும் கிடையாது, நன்னும் கிடையாது. ஸோ அந்த வகையில் வாட் இஸ் ஆப்ஷன்? ஆப்ஷன் சி, எர்த்குவாக். ஸோ அப்போ அந்த வகையில் 4th கொஷினோட ஆப்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எர்த்குவாக். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் இந்த மாதிரி நமக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை தாண்டி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஷின்ஸ் வந்து ஹோம்ஒர்க் தரேன். அந்த கொஷின்ஸ் என்னன்றதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ 5th கொஷினாக அதை எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? when a sound wave travels from air to water its frequency. ஸோ இது உங்களோட கொஷின். அதாவது வந்து ஒரு சவுண்ட் வேவ் வந்து மீடியம் இருந்தால் தான் போகும் நமக்கு தெரியும். அப்போ வந்து ஹேர்லேருந்து வாட்டருக்கு வந்து லைக் போகுதா, அது போகும்போது எது வந்து அதனுடைய ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்னு கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ ஆப்ஷன் தரவா? அப்போ 0, சேம், ரிமைன்ஸ் சேம், increases, decreases. ஓகேவா? ஸோ இந்த கொஷினை உங்களோட ஹோம்ஒர்க் கொஷினாக எடுத்துக்கோங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸில் கூட என்ன பண்ணுறேன், இதுக்கு உண்டான ஆன்சர்ஸை வந்து நம்ம போட்டுடலாம். இல்லைனா இந்த கிளாஸ்லேயே கூட நம்ம வந்து முடிஞ்சால் ஆன்சர்ஸை போட்டுடலாம். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி அப்படின்னும் போது இங்கே என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, when a sound wave travels from air to water its frequency என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும் சவுண்ட் வேவ்ஸ் வந்து ட்ராவல் பண்ணும்போது அதனுடைய வேவ் லென்த் ஆப்வியஸாக மாறும். அப்போ வாட் இஸ் த ஃபார்முலா? V is equal to mu lambda இல்லைனா V is equal to frequency into wavelength of the சவுண்ட் வேவ்ஸ். அப்போ வின்றது வெலாசிட்டி ஆஃப் த சவுண்டு, எஃப்ன்றது ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சவுண்டு, லாம்டான்றது லைக் வேவ் லென்த் ஆஃப் த சவுண்ட். அப்போ இந்த வெலாசிட்டியும் இந்த வேவ் லென்த்தும் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா மீடியமை பொறுத்து மாறும். எதை பொறுத்து மாறும்? மீடியமை பொறுத்து மாறும். ஆனால் ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்து தான் மாறும்? சோர்ஸை பொறுத்து தான் மாறுமே தவிர மீடியமை பொறுத்து மாறாது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. அப்போ நல்லா இங்கே கவனிங்க, நான் நல்லா சொல்லியிருக்கேன்ட்டு இன்னொரு முறை நல்லா கவனிங்க. அப்போ வாட் இஸ் த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி, ரிமைன்ஸ் தி சேம். எப்படி மேம் சொல்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல எழுதுறேன். அப்போ வெலாசிட்டி இருக்கு இல்லைங்களா, உங்கள் எழுதுவா வெலாசிட்டி இருக்கு இல்லைங்களா, அந்த வெலாசிட்டியும் லைக் வேவ் லென்த் இருக்கு இல்லைங்களா, வேவ் லென்த், அந்த வேவ் லென்த்தும் எதை பொறுத்து மாறும் அப்படின்னா மீடியம் பொறுத்து மாறும். அது என்ன வேவாக வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? சப்போஸ் இதுவே வந்து ஃப்ரீக்வன்சியாக இருந்ததுன்னா அது பியூர்லி எதை பொறுத்து தான் மாறும்? சோர்ஸை பொறுத்து தான் மாறும். அப்போ சவுண்ட் வேவ்ஸ் எங்கேருந்து எங்கே போனாலும் அதனுடைய மீடியம் மாறுச்சுனாலும் அதனுடைய ஃப்ரீக்வன்சி எப்படி தான் இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அப்போ வாட் இஸ் ஆப்ஷன்? ஆப்ஷன் சி, ரிமைன்ஸ் தி சேம். ஸோ இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் we have to discuss about the intensity and loudness of the sound.